ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோவை சமையல். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற மாதிரி ஒரு குயிக்கான வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கேரட், பீன்ஸ், சோயா சங்க்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடானதுமே நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏர் க்ளோஸ் ஆனதுமே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை குயிக்காக பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.